குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் மேகதாட்டுவில் அணை கட்டும் எண்ணம் கர்நாடகாவுக்கு வந்திருக்காது. காவிரி தீர்ப்பு ஒரு தவறான தீர்ப்பு. இதை நடைமுறைப்படுத்தவே முடியாது. 28 ஆண்டுகால சட்ட போராட்டம், அதற்கு பிறகு 8 ஆண்டுகள், இந்த 36 ஆண்டுகளில் கர்நாடகா எப்போது தண்ணீரை திறந்திருக்கின்றார்கள்? இனிமேல் தேக்கினால் கர்நாடக நீர்த்தேக்கங்கள் உடையும் என்ற அடிப்படையில் அணைகளுடைய பாதுகாப்பு கருதித்தான் திறந்திருக்கின்றார்களே ஒழிய தமிழகமும் புதுவையும் காவிரியில் கடைமடை உரிமை பெற்ற பாணிலங்கள் என்று திறக்கவே இல்லை. ஆக தினந்தோறும் நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருந்தால் இரு மாநில உறவு மேம்பட்டிருக்கும், இறையாண்மை ஒருமைப்பாடு வலுப்பெற்றிருக்கும், மோதலுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கும். ஆக தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறு திருத்தப்பட வேண்டும். எதற்காக தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கும் உண்டான உரிமை நீர் கர்நாடக நீர்த்தேக்கங்களில் தேக்க வேண்டும்? அந்த நீர்த்தேக்கங்கள் கட்டுவதற்கு தமிழ்நாடு அரசும் புதுவை அரசும் பணம் கொடுத்ததா? தேக்கி வைப்பதற்கு வாடகை கொடுக்கின்றோமா? ஆகவே இந்த தீர்ப்பு திருத்தப்பட வேண்டும். திருத்தினால் மட்டுமே மேகதாட்டுவில் அணை கட்டும் எண்ணம் கர்நாடகாவுக்கு வராது. இதற்காக தமிழ்நாடு அரசு உடனடியாக ஒரு மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய முன்வர வேண்டும். செயற்கை அறிந்த கடைத்தும் உலகத்து இயற்கை அறிந்து செயல். செயற்கையில் என்னதான் புதுமைகள், புரட்சிகள், புது கண்டுபிடிப்புகள் இருந்தாலும் உலகத்தினுடைய இயற்கைக்கு மாறுபட்டு வேறுபட்டு திரிவுபட்டு நின்றால் முடிவு அழிவு. இதனுடைய வெளிப்பாடுதான் இந்த இயற்கை வேளாண் திருவிழா. ஆக இயற்கைக்கு மாற வேண்டிய ஒரு கட்டாயத்துக்கு நாம் தள்ளப்பட்டு இருக்கின்றோம். புதைப்படிவ எரிபொருளை கண்மூடித்தனமாக பயன்படுத்திய காரணத்தால் தற்போது பூமி பந்து சூடாகிக்கொண்டே வந்து கொதிநிலையை நோக்கி செல்கின்றது. வரக்கூடிய எல்னினோ அந்த கொதிநிலை எரியும் நெருப்பில் எண்ணெயை ஊற்றுவதைப் போல இருக்கும் என ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பொதுச் செயலாளர் அறிவித்து இருக்கின்றார். ஆகவே இந்த எல்னினோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். 1876-77 ஆண்டுகளில் வந்த எல்னினோ 2 டிகிரி சென்டிகிரேட் கூடுதலாக வெப்பம் இருந்தது. வரவிருக்கும் எல்னினோ 3 டிகிரி சென்டிகிரேட் அளவுக்கு கூடுதலான வெப்பத்தை தரும். அந்த எல்னினோ காரணமாக அன்றைய மதராஸ் மாகாணத்தில் மக்கள் தொகையில் 1/3 இறந்து போனார்கள். வெப்ப அலையாலும் உணவில்லாமலும் தண்ணீர் இல்லாமலும் இறந்து போனார்கள். பெரியவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள், முட்டி தூக்கி பஞ்சம் என்று. உணவு இல்லாமல் தண்ணீர் இல்லாமல் முட்டியையும் சட்டியையும் தூக்கி கொண்டு சோத்துக்காக தண்ணீருக்காக அலைவார்களாம். சோறு கிடைக்காமல் தண்ணீர் கிடைக்காமல் எலும்பும் தோலுமாக இருக்கக்கூடிய அந்த ஆண்கள், பெண்கள், குழந்தைகள் எல்லாம் அந்த முட்டியையும் சட்டியையும் தலைமேட்டில் வைத்து ஆங்காங்கே செத்து கிடப்பார்களாம். அப்போது 2 டிகிரி சென்டிகிரேட். இப்போது வரக்கூடிய இந்த எல்னினோ 3 டிகிரி சென்டிகிரேட். இதனுடைய விளைவு விபரீதமாக இருக்கும். இதை அறிந்து தெரிந்து புரிந்து மத்திய மாநில அரசுகள் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். இல்லாமல் போனால் உயிரிழப்புகள் கூடும். வேளாண் பட்ஜெட்டில் நாங்கள் என்ன எதிர்பார்க்கிறோம்னா, கல்லுக்கு வைத்திருக்கக்கூடிய தடை நீக்கம் பற்றிய அறிவிப்பு இருக்க வேண்டும் என எதிர்பார்க்கின்றோம். அடுத்து 2வது பார்த்தீங்கன்னா, இந்த காவிரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வேண்டும். மாதாந்திர அடிப்படையிலான நீர் பங்கீடு என்ற அம்சம் தீர்ப்பில் இடம்பெற்றிருக்கும் வரை கர்நாடகாவினுடைய வடிகாலாகத்தான் தமிழ்நாடு இருக்க வேண்டி வரும். இதுக்கு திறந்தோறும் நீர் பங்கீடு ஒன்றுதான். என்னுடைய உரிமை நீர் என்னுடைய அணையில் தேக்குங்க. எதுக்கு அவங்க நீர் தேக்குறீங்க? எனக்கு வர வேண்டிய பணம் என் பாக்கெட்டுக்கு வருது, ஏன் அவங்க பாக்கெட்டில் போட்டு எனக்கு எடுத்து கொடுக்க சொல்றீங்க? என்ன நியாயம் இது? அதான் நாங்கள் கேட்குறோம். அதாவது நீங்களே தீர்ப்பில் அளந்து வச்சுட்டீங்க. கர்நாடகாவுக்கு 284.75 டிஎம்சி, தமிழ்நாட்டுக்கும் புதுச்சேரிக்கு 177.25 டிஎம்சி, கேரளாவுக்கு 21 டிஎம்சி. இந்த விகிதாச்சார அடிப்படையில் தினந்தோறும் பங்கிட்டு அந்தந்த மாநிலத்துக்கு கொடுத்து விடுங்கள். எதுக்கு தமிழ்நாடு அரசு இன்னைக்கு போய் முதலமைச்சரை பார்க்கணும், முதலமைச்சரை கேட்கணும், அவங்க எங்களுக்கே தண்ணி இல்லைன்னு பதில் சொல்லணும்? இதெல்லாம் தேவையா? ஏன் ஆணையத்தை நாட வேண்டிய அவசியமே இல்லையே. 22ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையத்தினுடைய 53வது கூட்டம் நடக்குது. அதில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கடந்த கூட்டத்தில் என்ன சொன்னாங்கன்னா, 40 டிஎம்சி நீரை கர்நாடகம் தமிழ்நாட்டுக்கு திறந்து விட்டாங்களா? விடல. அது ஒரு பல்லில்லாத பாம்பு. ஐக்கிய நாடுகள் சபையும் ஒன்று, இந்த காவிரி மேலாண்மை ஆணையம் ஒன்று. அதனால் இதுக்கு ஒரே தீர்வு தினந்தோறும் பங்கீடு. தினந்தோறும் பங்கிட்டு அது மேட்டூர் அணைக்கு கொண்டு சேமிக்கப்படுவதாக இருந்திருந்தால் எதுக்கு உறவு கெடுது, எதுக்கு மோதல் வருது, எதுக்கு இறையாண்மை ஒருமைப்பாடு கேள்விக்குறியாகுது? தீர்ப்பில் இருக்கக்கூடிய தவறுதான் காரணம். 28 ஆண்டு கால சட்ட போராட்டத்தில்
திமுக அதிமுக மாறி மாறி இந்த வழக்கு நடத்தினாங்க. இலக்கு இல்லாமல் வழக்கு நடத்தி இப்படி ஒரு தவறான தீர்ப்பை பெற்று தந்திருக்கின்றார்கள். காவிரி உரிமை மீட்பு, கல்விடுதலை இந்த இரண்டையும் முன்னிறுத்தி வரக்கூடிய சட்டப்பேரவை இடைத்தேர்தலில் பெருந்துறை தொகுதியில் ஒரு வேட்பாளரை நிறுத்துவதென நாங்கள் முடிவு செய்திருக்கின்றோம். இந்த வேட்பாளர் அரசியல் கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக இருப்பார். வெற்றி பெற்றாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை.